குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பயாலஜியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஃபைலம் ஆர்த்ரோபோடா, அதாவது கணுக்காலிகள், ஜாயிண்ட் லெக் அனிமல்ஸ். கணுக்காலிகள் என்ன, கால்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நிறையா செக்மெண்ட்டாக பிரிஞ்சிருக்கும். கால்கள் நிறைய இணைப்புகள் காணப்படும், அதாவது ஜாயின்ட்ஸ் நிறையா காணப்படும். அது பேர் என்ன அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா கணுக்காலிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அந்த கணுக்காலிகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஃபைலம் அனிமல் கிங்டம்த்தில் வந்து மிகப்பெரிய ஒரு தொகுதி வந்து இந்த ஆர்த்ரோபோடா, மிகப்பெரிய ஒரு குரூப் அனிமல்ஸ். அதே அதிக எண்ணிக்கையில் விலங்குகளை கொண்ட ஒரு தொகுப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த ஃபைலம் ஆர்த்ரோபோடா. ஸோ இதனுடைய சமச்சீர் அப்படின்னு பார்க்கும் பொழுது இருபக்க சமச்சீர் கொண்ட விலங்கினங்கள். அடுத்தது இருபக்க சமச்சீர்னு உங்களுக்கு தெரியும், பைலேட்ரல் சிமிட்டரி. அடுத்து மூவடுக்கு உயிரிகள், அதாவது 3 அடுக்குகளிலிருந்து உயிரி உருவாகுது. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த ட்ரூசீலம், உண்மையான உடற்குழி கொண்ட விலங்கினங்கள் காணப்படுகின்றது. சரிங்களா? ஸோ இதனுடைய பாடி வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா டிவிஷனபிள் பார்த்தீங்கன்னாக்கா தலைப்பகுதி, அதாவது ஹெட்டு, தொராக்ஸ் மார்பு பகுதி, அடுத்து அப்டாமன் வயிற்று பகுதி என்ன 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஸோ அதனுடைய அப்டாமனில் பார்த்தோம் அப்படின்னா செக்மெண்ட்டாக பிரிஞ்சிருக்கு. ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் எ பேர் ஆஃப் லெக், அதாவது ஒவ்வொரு செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 கால்கள், ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் 2 கால்களாக காணப்படுகின்றது. ஸோ அந்த கால்கள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான். ஏன்னா அது நிறைய செக்மெண்ட்டாக பிரிஞ்சிருக்கும். அதனால தான் என்னதுனாக்கா இது கணுக்காலிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸோஸ்கெலிட்டான் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸோஸ்கெலிட்டான் அப்படின்னு என்ன அப்படின்னாக்கா இந்த பூச்சிகளுடைய உடல் பகுதி, அதாவது இன்செக்டோடைய பாடியானது கைட்டின் அப்படின்னு என்று சொல்லக்கூடிய ஒரு ஓடு போன்ற ஒரு பொருளால் மூடி காணப்படுகிறது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பளபளப்பாக அந்த பூச்சியை பார்த்தோன்னாக்கா உங்களுக்கு எப்படி இருக்கும், பளபளப்பாக இருக்கும். சரிங்களா? அந்த பளபளப்பு காரணம் என்ன அப்படின்னாக்கா கைட்டின் என்ற ஒரு பொருள். அந்த கைட்டின்ங்கிற பொருள் இருக்கிறனால தான் இந்த பூச்சினங்களானது பளபளன்னு காணப்படுகிறது. சரிங்களா? ஸோ இந்த பூச்சிகள் வளரும் பொழுது அந்த கைட்டின் என்னாகும் அப்படின்னா கிழிஞ்சு உறிஞ்சிரும். இப்போ அதுக்கு பேர் தான் தோல் உரித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சார் தோல் உரிக்கிறது அப்படின்னு சொன்னால், இந்த கணுக்காலிகளுடைய இளம் உயிர்களுக்கு நிம்ஃப் அப்படின்னு பேர். சரிங்களா? அது அப்போ என்ன, அந்த இளம் உயிர்களுடைய அந்த கைட்டின் அப்படிங்கிற தோல் உரிந்து மெச்சூரிட்டி, அதாவது பெரிய மெச்சூர்டு இன்செக்டாக, பெரிய ஒரு பூச்சியாக அது வந்து உருமாற்றம் அடைகிறது. அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா மோல்ட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அதுக்கு பேர் தான் தோல் உரித்தல் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போது இதனுடைய பிளட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஹீமோக்ளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவப்பு நிற நிறமி காணப்படுவது கிடையாது. ஸோ அதனால் வந்து அதனுடைய பிளட் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா வெள்ளை கலரில் இருக்குது. அதுக்கு பேர் என்ன சொல்லணும், ஹீமோ லிம்ப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து ரத்தங்கள் வந்து பொதுவான இரத்த குழாய்களில் செல்வது கிடையாது. இரத்த குழாய்கள் காணப்படாதனால ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம், அதாவது உடல் முழுவதும் திரவங்களானது நிரம்பி காணப்படுகிறது. ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டமானது இந்த பூச்சிகளிலாம் காணப்படுகின்றது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ரெஸ்பிரேஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ வந்து ஹியூமன் பீங்கில் வந்து நம்ம எப்படி லங்ஸ் மூலமாக ரெஸ்பிரேட் பண்ணுறோமோ அதே போல் வந்து இந்த பூச்சினங்கள், அதாவது ஆர்த்ரோபோடாவில் வந்து ரெஸ்பிரேஷன் வந்து ட்ரெக்கியா மூலமாக நடைபெறுகின்றன. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து ட்ரெக்கியா மூலமாக நடைபெறுகிறது. அடுத்து எக்ஸ்கிரீஷன் வந்து பார்க்கும்போது மேல்பீஜியன் டியூப்பு, கிரீன் கிளாண்டு, அதாவது கழிவுநீக்க உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேல்பீஜியன் டியூப் அண்டு கிரீன் கிளாண்ட்ஸ் மூலமாக கழிவுப் பொருட்களானது வெளியேற்றப்படுகின்றது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேல் அண்டு ஃபீமேல் அப்படின்னு தனித்தனியான உயிரினங்களானது காணப்படுகின்றது. ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா பேசிக்காக இருக்கக்கூடிய ஆர்த்ரோபோடாவுடைய கிளாசிஃபிகேஷன். சரி, நாம் தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் 2 இருக்குது. அது கண்டிப்பாக 1 மார்க் கொஷனில் அடிக்கடி கேட்குறாங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது சென்டிஃபீட் அப்படின்னு சொல்கிறோம். சென்டிஃபீட் அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து நம்ம பூரான் சொல்லலாம். அது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம அந்த சென்டிஃபீட் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா 100 ஃபீட், அதாவது 100 கால்கள் கொண்ட உயிரினங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அதோட கால்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 30 பேர், அதாவது 30 பேர் கால்கள் மட்டுமே அதில் காணப்படும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா மில்லிபீட் அப்படிங்கிறது வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்டைப்பூச்சி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அட்டைப்பூச்சி அது நம்ம வந்து 1000 கால்களுடைய விலங்கினங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா 100 ஃபீட், அதாவது 100 கால்கள் மட்டும்தான் அதில் காணப்படும். ஸோ இது வந்து 1 மார்க் கொஷனில் ரிப்பீட்டடாக வரக்கூடிய கொஷின். ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபைலம் மொலஸ்கா அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா மென்மையான உடல்களை கொண்ட விலங்கினங்கள், அதாவது வந்து இப்போ சாஃப்ட் பாடி, அதனுடைய உடல் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா மென்மையான அமைப்புடன் காணப்படுகிறது. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா எல்லா இடங்களிலும் வாழக்கூடியது, ஸ்பெசிஃபிக்காக நன்னீரில் வாழக்கூடியது, கடல் நீரில் வாழக்கூடியது, நிலங்களில் வாழக்கூடிய
வாழக்கூடிய அனிமல். ஸோ எல்லா இடங்கள்லையும் வாழக்கூடிய அனிமல் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த மொலாஸ்கா அப்படின்னு சொல்லக்கூடிய மெல்லுடலிகள். இதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா விலங்கின தொகுதி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அனிமல் கிங்டம்த்தில் மிகப்பெரிய ஒரு தொகுப்பாக காணப்படுகிறது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பைலேட்ரல் சிமிட்டரி, பைலேட்ரல் இருபக்க சமச்சீர் நிலையானது காணப்படுகிறது. செக்மெண்ட், பாடி வந்து செக்மெண்ட்டாக பிரியல, செக்மெண்ட்டாக இருக்காது, சாஃப்டாக இருக்கக்கூடிய ஒரு மென்மையான உடலை மட்டும் பெற்று காணப்படுகிறது. செக்மெண்ட்டாக இது பிரியவில்லை. சரிங்களா? அடுத்து வந்து இதனுடைய உடல் பகுதி அப்படின்னு பார்க்கும்பொழுது ஹெட்டு, தலைப்பகுதி காணப்படுகிறது. அடுத்து வந்து மஸ்குலார் ஃபுட்னா என்னது? அதாவது தசை பாதம்னு சொல்லுவாங்க, தமிழில் சொல்லும்போது தசை பாதம்னு சொல்லுவாங்க, அதாவது தசைகளால் ஆன பாதம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா வீசரல்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது வீசரல்ஸ் மாஸ் அப்படின்னு சொல்கிறேன். வீசரல் மாஸ் அப்படின்னா உள்ளுறுப்புகள். ஸோ இது இந்த உடல் பகுதியானது 3ஆக பிரியுது. ஒன்று வந்து பார்த்தோன்னாக்கா ஹெட்டு, தலைப்பகுதி, அடுத்து வந்து மஸ்குலார் ஃபுட்டு, அடுத்து வந்து பார்த்தோன்னாக்கா விசரல் மாஸ், அதாவது விசரல் மாஸ் அப்படிங்கிறது வந்து உள்ளுறுப்புகள் அப்படின்னு 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? ஸோ இதனுடைய இடப்பெயர்ச்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது தசைகளால் ஆன பாதம், மஸ்குலர் ஃபீட் மூலமாகத்தான் இது வந்து ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இடப்பெயர்வு செய்கின்றது. சரிங்களா? ஸோ அது முக்கியமான ஒரு கொஷின் பார்த்தோம் அப்படின்னாக்கா இதனுடைய மென்மையான உடலுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்க்கும்பொழுது மேண்டில் அப்படின்னு சொல்கிறோம். மேண்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய மென்மையான போர்வை போன்று உடலானது மூடி பாதுகாக்கிறது. இந்த மேண்டிலிருந்து உருவாகக்கூடிய ஒரு சுரப்பு பொருள் என்ன வருது? ஒரு கால்குரஸ் ஒரு ஷெல், அதாவது ஓடு போன்ற ஒரு பொருளை உருவாக்குது. இந்த ஓடு போன்ற பொருள் எங்கேருந்து சார் உருவாகுது அப்படின்னாக்கா அந்த மேண்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய மென்மையான போர்வை போன்ற அமைப்பிலிருந்து உருவாகக்கூடிய சுரப்பியிலிருந்து இந்த கால்குரஸ், அதாவது கால்சியமால் ஆன ஓடானது உருவாகிறது. இந்த கால்சியமால் ஆன ஓடு எதுக்கு சார் பயன்படுகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது ப்ரீடியேட்டர்ஸ், அதாவது மற்ற விலங்கிடமிருந்து தன் உடலை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த கால்சுரல் செல்லு, அதாவது கால்சியமாலான ஓடு பயன்படுகின்றது. சரிங்களா? ஸோ இதனுடைய சுவாசம் அப்படின்னு பார்க்கும் பொழுது செவில்கள் மூலமாக சுவாசிக்கிறது. செவில்களுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னாக்கா டினிடியம் மூலமாக சுவாசிக்கின்றன. நுரையீரல் சுவாசம் ஒரு சிலதில் வந்து 2 மூலமாகவும், செவில்னு சொல்லக்கூடிய டினிடியம் மூலமாகவும் சுவாசிக்கிறது, நுரையீரல் மூலமாகவும் சுவாசிக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தனிப்பால் உயிரி, ஆண் உயிரி, பெண் உயிரி என்று தனித்தனியாக உயிரிகளானது காணப்படுகின்றன. மிக முக்கியமான ஒரு நிலை என்ன அப்படின்னா இவற்றில் லார்வா நிலை காணப்படுகிறது. லார்வா நிலைன்னா என்ன அப்படின்னாக்கா இப்போ நமக்கு ஃப்ராகில் நம்ம பார்த்துருப்போம். அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா டேப் ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அதை லார்வான்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அந்த லார்வா நிலை வந்து இந்த மொலாஸ்காவில் காணப்படுகிறது. சரிங்களா? சரி, இதில் நம்ம மிக முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா ஆர்த்தோபஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கொள்ளக்கூடியது. இந்த ஆர்த்தோபஸ்னால் என்ன அப்படின்னாக்கா ஆர்த்தோபஸ்க்கு உண்டான ஸ்பெசிஃபிக்கான கேரக்டர் என்ன அப்படின்னாக்கா உணர்ச்சி, அதாவது எமோஷன், செல்ஃப் அவேர்னஸ் தன் விழிப்புணர்வு, ஆளுமை பர்சனாலிட்டி, அறிவாற்றல் காக்னேட்டிவ், அறிவாற்றல் என்ன சொல்கிறோம் நம்ம காக்னேட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம், தனித்தன்மை, மனிதர்களுடன் தொடர்பு கொண்ட ஒரு உயிரி யார் அப்படின்னா அது ஆர்த்தோபஸ் மட்டும்தான். சரிங்களா? ஸோ அதான் ஒரு ஸ்பெசிஃபிக்காக எல்லா கேரக்டர் மனிதனோட மிக மிக நெருக்கமாக பழகிருக்கூடிய முதுகுநான், அதாவது முதுகுநான் உயிரிகளில் வந்து இந்த ஆக்டோபஸ். சரிங்களா? ஸோ ஆக்டோபஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு ஸ்பெசிஃபிக்கான நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா மனிதனுக்கு அடுத்து பூமியில் ஆதிக்கம் செலுத்தும் உயிரி அப்படின்னா என்ன எதைத்தான் சொல்லுவோம் அப்படின்னாக்கா இந்த ஆக்டோபஸ் தான் நம்ம சொல்ல போகிறோம். சரிங்களா? சரிங்க. ஸோ கண்டிப்பாக இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் நாம் ஞாபகப்படுத்துகிறேன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அனிமல்ஸில் இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், ஒவ்வொரு அனிமல்ஸும் எதன் மூலம் ரெஸ்பிரேட் பண்ணுது, அடுத்து எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம் அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய விஷயங்களாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தோன்னா அங்கே வந்து பார்த்தோம்னா ரெஸ்பிரேஷன் ட்ரக்கியாக பார்த்தோம். நம்ம இங்கே மொலாஸ்காவில் நம்ம என்ன பார்க்குறோம், செவுல் நுரையீரல், அதாவது டினிடியம் லங்ஸ் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கண்டிப்பாக கொஷினில் கேட்பாங்க. அதே மாதிரி 1 மார்க்கில் வந்து சென்டிஃபீட்னா என்ன, மில்லிஃபீட்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. கண்டிப்பாக 4 மார்க் கொஷினில் நாம் இதனுடைய கேரக்டர், அதாவது ஆர்த்ரோபோடாவுடைய கேரக்டர் அல்லது மொலஸ்காவுடைய கேரக்டர் நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா? படிச்சிங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் மீதியை பார்க்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.